நலாஸ் நாட்டு சர்க்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சர்க்கரைக்கு ISI முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம். தொடர்புக்கு 9047045000. ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு, அதாவது விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்திலிருந்து இன்னைக்கு நம்முடைய திருநெல்வேலி மாவட்டம் அண்ணா விளையாட்டு ஸ்டேடியம் இங்கே இருக்கக்கூடிய பகுதியில் பாரா விளையாட்டு மைதானம் ஒன்று, ஒரு இண்டோர் ஸ்டேடியம் மாதிரி நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் 1 கோடி ரூபாய் செலவில் துணை முதல்வர் அவர்களும் இணைந்து இதற்கான நிதியை ஒதுக்கி அந்த பணிகள் முழுமையாக முடிவடைந்து அந்த விளையாட்டு கூடத்தை நம்முடைய மாண்புமிகு முதல்வர் சென்னையிலிருந்து ஆரம்பித்து வைத்தார்கள். அதை குத்துவிளக்கேற்றி அந்த விளையாட்டு வீரர்களோடு இணைந்து இதை ஆரம்பித்து வைத்த எங்களுக்கு பெருமையாக இருக்கிறது. நன்றி. தேர்தல் ஆணையத்துக்கு உச்சநீதிமன்றம் லட்சக்கணக்கான வாக்காளரை நீக்கினது கண்டுபிடிக்கப்பட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? என்ன நடக்குது? அது என்ன காரணத்துக்காக உச்சநீதிமன்றம் அந்த வார்த்தையை சொல்லுதுன்னு நீங்க பார்க்கணும். தேர்தல் ஆணையம் ஒரு அஃபிடவிட்டை தாக்கல் பண்றாங்க. அதுல அவங்க மேம்போக்காட்டி எங்களை யாருமே கேட்க முடியாது, நாங்க சுயசார்புள்ள ஒரு அமைப்பு, நாங்க யாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை அப்படின்னு அவங்க சொன்னதுனால தான் நம்முடைய உச்சநீதிமன்ற நீதியரசர்கள் எல்லாருமே இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு தான் எல்லாரும். இந்தியாவினுடைய ஒரு இறையாண்மை உள்ள நாடு இந்தியா. இந்திய இறையாண்மையினுடைய அடையாளம் தான் பாராளுமன்றம். பாராளுமன்றம் தான் உச்சபட்ச அதிகாரம் பெற்றது, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டது. இந்தியாவுக்கு ஒரு பெருமை உண்டு என்றால், ஜனநாயக நாடு, மிகப்பெரிய மக்கள் தொகை கொண்ட நாடு, மிக அதிகமான வாக்காளர்களை வைத்து ஒரு வெளிப்படை தன்மையோடு தேர்தல் ஆணையம் இதுவரை சிறப்பாக நடைபெற்றது. ஒரு ஜனநாயக முறையில தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுகள் தான் இந்தியாவில் உள்ள பல மாநிலங்களையும் உள்ளாட்சி அமைப்பு வரைக்கும் வழி நடத்துகிறதுங்கிறதா இந்தியாவுக்குள்ள பெருமை. அதை கடந்த தேர்தலில் அது சீர்குலைக்கப்பட்டிருக்கின்றது. பத்திரிகைகள் ஊடகங்களை தான் நம்ம பார்த்துருக்கிறோம். நேற்று இறந்ததாக நீக்கப்பட்ட 7 வாக்காளரோடு நம்முடைய மாண்புமிகு பாராளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் ராஜீவ்காந்தி அவர்கள் டீ சாப்பிட்டு இருக்காங்க. அப்போ எப்படி அநியாயம் நடந்திருக்கு அப்படிங்கிறதா, இப்படி லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான வாக்காளர்களை நீக்கிவிட்டால் நீதிமன்றம் வேடிக்கை பார்க்காட்டின்னு சொல்லுங்க சரியான தீர்ப்பு வழங்கியிருக்கின்றது. இதோட நின்று விட முடியாது. தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியா முழுமைக்கும், அதாவது பீகார், நம்ம உத்தரப்பிரதேசம் மட்டுமல்ல, எல்லா இடங்களும். இன்னும் வாரணாசியில் கூட உத்தரப்பிரதேசத்துல ஒரே வீட்டில் ஒரு தகப்பனுக்கு 50 பிள்ளைகள் இருந்ததாட்டு வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டு மூத்தவருக்கு 72 வயசும் கடைசி பையனுக்கு 28 வயசும் அப்படின்னு சொல்லி நீங்க நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர் வெற்றி பெற்ற அந்த நாடாளுமன்ற தொகுதியிலே அப்படி ஒரு குறைபாடுகளை கண்டுபிடிச்சு வெளியே வந்திருக்குன்னா இந்தியா முழுவதும் இந்த தவறு நடக்கு. அதுக்கு காரணம், முன்னால இந்திய தேர்தல் ஆணையரை யார் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா பாரத பிரதமர், எதிர்கட்சி தலைவர், உச்சநீதிமன்ற நீதியரசர். ஆனால் அதுக்கு பதிலாட்டு உச்சநீதிமன்ற நீதியரசரை நீக்கிட்டாங்க. பாரத பிரதமரும் அவருக்கு கையடக்க ஒரு அமைச்சரும் எதிர்கட்சி தலைவர். அப்போ ஆட்டோமேட்டிக்கா அந்த அவங்க கூடி பேசிதான் யாருன்னு சொல்லி முடிவெடுக்கணும். இப்ப தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு நபர் தேர்ந்தெடுக்கணும்னா 3 பேர் 5 பேர் கொண்ட ஒரு லிஸ்ட் அனுப்புவாங்க. அதை பாரத பிரதமர், நாடாளுமன்ற எதிர்கட்சி தலைவர், உச்சநீதிமன்ற முதன்மை நீதியரசர், சீஃப் ஜஸ்டிஸ் 3 பேரும் உட்கார்ந்து அதனுடைய ஒவ்வொருத்தருடைய அவங்களுடைய முன்னால என்னென்ன சர்வீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த அடிப்படையில் தான் அவங்கள தேர்ந்தெடுத்து நடுநிலையோடு அவங்க வேலை செய்யணும்னு சொல்லுவாங்க. ஆனா இப்போது மாண்புமிகு பாரத பிரதமர் உச்சநீதிமன்ற
தலைமை நீதிபதி தேவையில்லைன்னு நீக்கிட்டாங்க. பாரத பிரதமர் அவருக்கு கையடக்கமாக அவர் அமைச்சரவையில் உள்ள ஒரு அமைச்சர், 3வது எதிர்க்கட்சி தலைவர். இந்த 3 பேர்ல எதிர்க்கட்சி தலைவர் ஒரு கொள்கை இருந்தாலும் அவங்க 2 பேரும் என்ன சொல்றாங்களோ அதுதான் நடக்கும். அதுதான் ராஜீவ் காந்தின்னு பெயர் கொண்ட நம்ம தேர்தல் ஆணையத்தினுடைய முதன்மை ஆணையராட்டு ஒருவர் இருந்தாரு. அவர் இப்போ ரிட்டையர் ஆயிட்டார்னு நினைக்கிறேன். அவரை நம்ம தேர்தல் ஆணையத்தினுடைய ஆணையராட்டு நியமிக்கும் போது ஏற்கனவே பதவி வகித்து வந்த பணியை சாயங்காலம் ரிசைன் பண்ணிட்டு காலையில வந்து என்ன செய்யறாங்க, அவங்க சேர்க்கிறாங்க. அப்பதான் உச்ச நீதிமன்றம் தலையிட்டு இந்த தேர்ந்தெடுக்க முறையை கடுமையான கண்டிச்சு. ஆனா கண்டிச்சதோடு அப்படியே அமைஞ்சிட்டே தவிர திரும்ப அதை முன்னெடுத்து அதுக்கு நடவடிக்கை எடுக்க முடியல. ஆனா இப்ப அவ்வாறு பாரத பிரதமரும் அவர் கையடக்க அமைச்சரும் அவர் கூட பணியாற்ற ஒரு அமைச்சரும் தேர்ந்தெடுக்க காரணத்தினால இது பிஜேபி தேர்தல் ஆணையராட்டு பாரத பிரதமரும் அவங்களும் சொல்ற வேலையை செய்யிருக்காங்க. அதுதான் இந்தியா முழுமையும் இவிஎம்ல நம்முடைய வாக்கு எந்திரத்துல 5 மணி வரை வாக்காளர்களை எவ்வளவு போட்டிருக்கோ போட வச்சுட்டு பிறகு அவங்க உட்கார்ந்து எந்தெந்த வாக்குச்சாவடிக்கு எவ்வளவு ஓட்டு போடணும், எங்கெங்க பாரதிய ஜனதா கட்சிக்கு வீக்கா இருக்குன்னு பாரத பிரதமர் உடைய மேலான ஒப்புதலோட என்ன நடக்கும், அந்த லிஸ்ட் போகும். அந்த லிஸ்ட் அவ்வளோத்தையும் இவங்க கம்ப்யூட்டர்ல ஏற்றி எந்தெந்த இடத்துல எவ்வளவு ஓட்டு சேர்க்கணுமோ சேர்த்துடுறாங்க. அவ்வாறு சேர்த்தையில தான் பீகார்ல பல மாநிலங்கள்ல ஒரு வாக்குச்சாவடியில 1217 வாக்குகள் அப்படின்னா அதுல போலாகி எண்ணப்பட்ட வாக்குகள் 1500 வாக்கு எண்ணி. அப்ப எவ்வளவு முறைகேடு நடந்த பிறகும் இந்தியா ஜனநாயக நாடு அமைதியா தான் இருக்கணும். இந்த தேர்தல் ஆணையத்தை வீட்டுக்கு அனுப்பிட்டு அவ்வாறு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒன்றிய அரசு பாரத பிரதமர் இந்த எல்லாருமே என்ன செய்யணும், நீக்கணும். நீதிமன்றமே தலையிட்டு இந்த தேர்தலே தவறான தேர்தல், அந்த அடிப்படையில அந்த தேர்ந்தெடுத்த முறையே தவறுன்னு சொல்லி நீக்கிட்டு பாராளுமன்றத்துக்கு புதிய தேர்தல் வைக்கணும். அதுதான் நாட்டு மக்கள் எல்லோருடைய எதிர்பார்ப்போம். அதான் கர்நாடகால நீக்கப்பட்ட வாக்காளர்கள் அப்படிங்கிறது அங்க இருக்கிற அமைச்சர் ஒருத்தர் ராஜண்ணாவே சொல்றாரு, நம்ம ஆட்சியில தான் அந்த வாக்காளர் பட்டியலை நம்ம தயார் செய்யணும், நம்ம தயார் செய்யறதுல தான் தவறுன்னு சொல்லி அவங்க கட்சி தலைவிக்கு சொல்றாரு. உடனடியாக அந்த அமைச்சர் நீக்கப்படுறாரு, ராஜினாமா செய்ய வலியுறுத்தப்படுறாரு. தவறுங்கிறது வந்து காங்கிரஸ் ஆட்சி காலத்திலேயே நடந்திருக்கு அப்படிங்கிறது அவர் சொல்லக்கூடிய அந்த மாநிலத்துடைய அமைச்சர் சொல்லக்கூடிய அவரை அப்படி சொல்ல வச்சிருக்காங்க. உங்களுக்கு தெரியும் அமைச்சர் இல்லங்க, பாரதிய ஜனதா ஆட்சி ஒன்றியத்துல இருக்கு. அவங்க இதுல ஊடுருவி ஒரு அமைச்சரை கூப்பிட்டு இப்படி சொல்லுங்க சொல்ல வச்சு அவங்களுக்குள்ள எக்ரிமெண்ட் தானே சொல்ல முடியும். அமைச்சர்கள் வேலை பெறுதாங்களா? நீங்களா சொல்றீங்க, நான் எங்க சொன்னேன்? நீங்க தான் சொல்றீங்க, நான் நடைமுறையை சொல்றேன். அவங்க அப்ப எந்த மாநிலத்துல ஒரு ஆட்சி இல்லாதவங்களையும் அதற்கு மாற்று கட்சிக்காரங்களை அவங்க இப்போது மத்தியில் ஆட்சியில இருக்கவங்க அந்த இயக்கம் அந்த கட்சி அப்படி சேர்க்காம இருக்குன்னு சொல்லுங்க. நேற்றைக்கு கூட 124 வயசு பீகார்ல ஒரு பெண் 124 வயசுன்னு சொல்லி போட்ட சொல்லி ஒரு இதெல்லாம் வந்தாங்க. இந்த பெண் கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கு. எப்படி ஏன் டிசியா பெயர் கொண்ட டிஷர்ட் சொல்லி அவங்க அதெல்லாம் பிரியங்காவுக்கு எதிராக எவ்வளவு பெரிய ஆட்கள்லாம் மிரட்டலுக்கு அடிபணிஞ்சு சொன்னதெல்லாம் கேட்கறாங்க. அப்புறம் அந்த அம்மா பாவங்க அதை இப்படி நீங்க ஒண்ணு சொல்லுங்கன்னா சொல்லிட்டு போகுது, அவ்வளவுதான். இதுல உண்மைன்னு நீங்க எப்படி நம்ப முடியாது? நீங்க பத்திரிகையாளர், நம்ம நாட்டுல நடப்பு என்னன்னு நடைமுறைகளை பத்திரிகைகளும் ஊடகங்களும் அரசியல்வாதிகளும் அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். எது உண்மை எது உண்மை இல்லைன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். வரக்கூடிய தேர்தலில் 26 தேர்தலில் நிச்சயமா அதிமுக பிஜேபி கூட்டணி வெற்றி பெறணும் அமித்ஷா தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காரு. வாக்காளர் இல்ல அவங்க எப்படி வெற்றி பெற்றிருக்காங்கன்னு தான் இப்ப தெரிஞ்சுட்டேன். இப்பதான் தெரிஞ்சுட்டேன் எல்லாருக்குமே. சொல்லுவாங்க என்ன நீங்க இப்படிதான் இவங்க ஜெயிச்சிருக்காங்கன்னு என்ன செய்ய முடியாது, அப்படி ஒரு வாய்ப்பை உருவாக்க முடியாது. அப்படி ஒரு வாய்ப்பை உருவாக்க முடியாத நிலை என்ன கண்டிப்பா வந்தே தீரும். அதனால அவங்க கூட சேர்ந்தவங்க கூட என்னமா போய் ஜெயிக்க முடியாட்டி மாறலாம். நன்றி, வணக்கம். சார் தமிழுக்கும் தமிழருக்கும் ஆளுநர் ஆரநதி ஒண்ணுமே பண்ணல அப்படின்னு சொல்லி நேற்றுக்கு ஒரு டாக்டரேட் வாங்க மாணவி ஒருத்தவங்க வந்து அவர்கிட்ட வாங்காம நம்ம வீசிட்டு வாங்கின நிகழ்வு பல்கலைக்கழகத்துல நடந்தது. எப்படி பாக்குறீங்க? தமிழ் பெண்கள் சுயமரியாதையோட இருப்பாங்க, வீரமா இருப்பாங்க. நன்றி, வணக்கம். மேடை நாகரிகம் கருதி அவங்க தவிர்த்துக்கலாம் இல்லையா அதை பாக்குறது.
மேடை நாகரிகம் கருதி அதை தவிர்த்திருக்கலாம்ல. வேந்தத்தை வாங்கிக்கிறது தவறு. துணைவேந்தர் துணைவேந்தர் வேந்தத்தை வாங்கி ஏய், நம்மளும் எஸ்கேப்பா